கியூரியஸ்னால் ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கியூரியஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: மாயா, ஐம் கியூரியஸ் டு நோ ஹவு திஸ் நியூ ஆப் ஒர்க்ஸ், ஹவ் யூ ட்ரைட் இட்? மாயான்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன், இந்த புது ஆப் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு. நீ இதை ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுன், ஐம் ஆல்வேஸ் கியூரியஸ் அபவுட் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டெக்னாலஜி. அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போவுமே ஆர்வத்தோடையும் ரொம்ப ஊக்கத்தோடையும் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பேன் புது புது டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த எக்ஸாம்பிள்: ஷீ இஸ் வெரி கியூரியஸ் அண்ட் லவ்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு லேர்ன் மோர். ஸோ அவள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாளாம், அதுவும் நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கு, நிறைய கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காளாம். ஓகே, அடுத்து: his curious nature often leads him to discover interesting facts. ஸோ அவனுடைய ஆர்வமான சுபாவம் வந்து எப்போவுமே வந்து புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, வழிவகுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கியூரியஸ்னால் ஆர்வத்தை தூண்டக்கூடிய, புதுசு புதுசாக கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ள அப்படின்னு சொல்லலாம்.